ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக சமீபத்தில் ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆகி சக்க போட்டுட்டு இருக்கும் ஒரு தரமான ஹாரர் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்துடைய பேர் அப்சஷன். இந்த படத்தோட ஆன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோ அவன் கூட வேலை பார்க்குற நிக்கின்ற ஒரு பொண்ணு மேலே காதல் வயப்படுறான். எப்படியாவது நிக்கி கிட்ட ப்ரொபோஸ் பண்ணின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் அவன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவனால் அவனுடைய காதலை எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. தனக்குள்ள தைரியத்தை வரவழைச்சிட்டு எப்படியாவது அந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் அவன் முயற்சி எடுக்கும்போது அது தோல்வியிலே போய் முடியுது. இப்படியே போச்சுன்னா நம்மளால அந்த பொண்ணு கிட்ட நம்மளுடைய காதலை வெளிப்படுத்தவே முடியாம போயிடும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி ரொம்ப டவுனான ஃபீல்குள்ள நம்ம ஹீரோ இருக்கும்போது தான் தற்செயலா அவன் ஒரு கடைக்கு போறான். அந்த கடையில விஷ் பில்லோன்ற ஒரு பொருள் இருக்கிறத பாக்குறான். அது ஒரு வகையான ஊடு விளையாட்டு சாமான். அந்த விஷ் பில்லோன்ற அந்த பொருள் எப்படி வேலை செய்யணும்னா, நம்ம லைஃப்ல நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கறத கேட்டுக்கிட்டு அந்த விஷ் பில்லோ ஸ்டிக்கை உடைச்சா அது உடனே நம்ம லைஃப்ல நடக்க ஆரம்பிச்சிடும். இப்படி ஒரு மித்தான விளையாட்டு சாமான் தான் அந்த விஷ் பில்லோ. அதை நம்ம ஹீரோ வாங்கி விளையாட்டுத்தனமா பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்க நிக்கி எப்பவுமே இவன் பின்னாடியே பைத்தியமா சுத்தணும், இவனை அதீதமா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு லவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆசையை வேண்டிட்டு அந்த விஷ் ஸ்டிக்கை உடைச்சிடறான். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நடக்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இன்னைக்கு தேதிக்கு ஹாலிவுட்டே கலக்கிட்டு இருக்க ஒரு ஹாரர் படம் தான் இந்த அப்சஷன். சரி, இப்போ இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒருத்தன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்காந்துக்கிட்டு இவன் லவ் பண்ற நிக்கின்ற பொண்ணு கிட்ட எப்படிதான் இவன் ப்ரப்போஸ் பண்ண போறான்றத ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கான். இப்படி லவ் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. இவனுடைய பேர் தான் பியர் பெய்லி. இவன் பேசுறதை கேட்கறதுக்காகவே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தனுடைய பேர் யான், இன்னொரு பொண்ணுடைய பேர் சாரா. இந்த சாரா, யான் நம்ம ஹீரோ அண்ட் இவன் லவ் பண்ற அந்த நிக்கின்ற பொண்ணு, இவங்க எல்லாருமே ஒரே மியூசிக் ஷாப்ல ஒன்னா வேலை பார்க்குறவங்க தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹீரோக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் அதுதான். நிக்கி கூட ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருக்கான். என்னதான் இவனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ஆனால் அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே தயக்கப்படுறான், பயப்படுறான். இவ்வளோ நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படிலாம் அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறோன்றத ரிஹர்சல் பண்ணிட்டு அந்த பொண்ணை நேரில் போய் பார்த்து பேசும்போது அவன் சொல்ல வந்ததே மறந்துட்டு வேற ஏதோ ஒரு டாபிக் எடுத்து பேசிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறதே மறந்துட்டு வந்துடுறான். இதை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கான் அவனோட ஃப்ரெண்ட் யான் வந்துட்டு, டேய் என்னடா இப்படி சொதப்பிட்ட அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் வெறுப்பாயிட்டு இருக்கான். இப்படி அன்னைக்கு நைட் இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பப்ல மீட் பண்ணி பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இன்னைக்கும் நான் பயங்கரமா சொதப்பிட்டேனே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி விரக்தியிலேயே நம்ம ஹீரோ வீடு வந்து சேர்றான். அப்படியே வீட்டுக்கு வந்ததும் இவன் வீட்டில் ஒரு சாவு விழுந்திருக்கு. யாரடா இவன் வீட்டில் செத்து பணமா இருக்கான்னு பார்த்தா இவன் ரொம்ப வருஷமா ஆசையா வளர்த்துட்டு இருந்த சாண்டின்ற ஒரு பூனை. அந்த பூனை எப்படி இறந்துருக்குன்னா, இவன் ரெஸ்ட் ரூம்ல இவன் யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன் ஆக்சிடாக்சின், அந்த மெடிசனை நம்ம ஹீரோ இல்லாத சமயமா பார்த்து அந்த பூனை சாப்பிட்டு செத்து போச்சு. அவ்வளவுதான். அன்னைக்கு நைட் பூனை இறந்து போன நினைச்சு ஒரு பக்கம் ஃபீலிங்ல இருந்தாலும் அப்படியே இப்போ ஃபோன் எடுத்து இவன் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்க நிக்கின்ற அந்த பொண்ணுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவ போஸ்ட் பண்ணிருக்க போட்டோஸை பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இங்கே இவன் மனநிலை எப்படின்றத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. என்னதான் இவன் ஆசையா வளர்த்துருந்ததை இவன் பூனை இறந்து கிடந்தாலும் நிக்கியை பாக்குறப்ப இந்த உலகத்தையே டோட்டலா மறந்துடுறான். அந்த அளவுக்கு அவன் நிக்கி மேல பைத்தியமா இருக்கான்றத இந்த ஒரு காட்சியில நமக்கு அழகா புரிய வச்சாங்க. கட்மனா அடுத்த சீன்ல அந்த இரவு நம்ம ஹீரோ நிக்கிக்காக ஒரு கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஏரியால இருக்க ஆக்கல்ட் ஷாப்புக்கு போயிருக்கான். அந்த ஷாப்ல என்ன மாதிரியான பொருட்கள் கிடைக்கும்னா, நிறைய விளையாட்டு சாமான்கள். அந்த விளையாட்டு சாமான்கள் எல்லாமே இந்த பில்லி, சூனியம், ஊடு இந்த மாதிரியான ஒரு பொருட்கள் தான் இருக்கும். அந்த கடையில அந்த இரவுன்னு பார்த்து ஒரு மிஸ்டீரியஸான லேடி தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போ நிக்கியை இம்ப்ரெஸ் பண்ற விதமா வித்தியாசமா ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம் தான் போயிருப்பான். அப்ப அந்த இடத்துல அவன் கண்ணில் ஒரு பொருள் தென்படுது. அந்த பொருளுடைய பேர் தான் ஒன் விஷ் பில்லோ. இந்த ஒன் விஷ் பில்லோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மித் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ள ஒரு மரத்தோடைய ஒரு சின்ன கிளை ஒன்று இருக்கும். இது ஒரு மந்திர மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட கிளை. இந்த கிளையை நீங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க மனசார என்ன ஆசைப்பட்டு கேட்டு உடைச்சாலும் அது உடனே உங்க லைஃப்ல நிறைவேறிடும். ஆனா இதுல என்ன நிபந்தனைனா, ஒரு முறை தான் நீங்க அந்த மாதிரி ஆசைப்பட்டு கிளையை உடைச்சி உங்க ஆசையை நிறைவேற்றிக்க முடியும். அதனால தான் இதோட பேரே ஒன் விஷ் பில்லோ. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் வாங்கன்ற பேர்ல வந்துட்டு நம்ம ஹீரோ இந்த ஒன் விஷ் பில்லோ பொருளை பார்த்து ஆசைப்பட்டு வாங்கிட்டு போயிடாரு. கற்பனா இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவன் வேலை பார்த்துட்டு இருக்க மியூசிக் ஸ்டோருக்கு தான் போயிருக்கான். அங்கதான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸான இயான், சாரா அண்ட் இவன் ஒன் சைடா தீவிரமா லவ் பண்ணிட்டு இருக்க நிக்கியும் இருக்கா. நிக்கியை பத்தி சொல்லணும்னா அவ ரொம்பவே ஒரு ஜாலியான பர்சன். மனசுல பட்டதை ஓப்பனா பேசக்கூடியவ. இன்னுமே இவன் நம்ம ஹீரோவை ஃப்ரெண்ட் ஜோன்ல தான் வச்சிருக்கா. அன்னைக்கு இவங்க வேலைலாம் முடிச்சுட்டு நைட் அவங்க வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு வெளில வராங்க. அப்படி வெளில வரும்போது நிக்கி எப்பவுமே இயான் தான் டிராப் பண்ணுவான். ஆனா அவன் எனக்கு வேற வேலை இருக்கு, நீ அவளை டிராப் பண்ணிடு மச்சான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட விட்டு அவன் கிளம்பிடுறான். நம்ம ஹீரோ சரி வா நிக்கி, நானே உன்னை டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட, சரி ஓகே போலாம் அப்படின்ற மாதிரி நிக்கியும் நம்ம ஹீரோடைய கார்ல ஏறி கிளம்புறா. ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டே அந்த டிராவல் அப்படியே போயிட்டு இருக்கு. நிக்கி நம்ம ஹீரோ கூட பேசதான்
ஹீரோக்கு நிக்கி மேல நட்பை தாண்டி காதல் வயப்படுறான்றத அவளால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்குள்ள அவளோட வீடு வந்துடுது. வீடு கிட்ட வந்ததும் இறங்கி கிளம்பி போகும்போது திரும்ப வந்து நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறா. அந்த தருணத்திலே நம்ம ஹீரோ நினைச்சிருந்தா ஆமா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிருக்கலாம். ஆனா நம்ம ஹீரோக்குள்ளதான் அதீத பயமாச்சு. அந்த பயத்தினாலே நல்ல சான்ஸ் நழுவு விட்டு உனக்கு பிடிக்கும் ஆஸ் அ ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி மழுப்பிடுறான். அவ்வளவுதான் நிக்கியும் அதை கேஷுவலா எடுத்துக்கிட்டு அவ வீட்டை நோக்கி போயிடுறா. இப்ப காருக்குள்ள இருக்க நம்ம ஹீரோவா நல்ல வாய்ப்பு இப்படி நழுவு விட்டுமேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கடுப்பா வரான். அந்த கடுப்புல இருக்கும்போதே தான் நேத்து இவன் அந்த ஆக்கல்ட் ஷாப்ல வாங்கினால ஒன் விஷ் பில்லோ அதை இவன் பேக்கெட்ல இருக்குது ஞாபகம் வருது. அதை கையில வச்சுக்கிட்டு சும்மா விளையாட்டுக்காக இந்த உலகத்திலே நிக்கி மற்றவங்க யாரையும் விட என்னதான் அதிகமா நேசிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயோட அந்த ஒன் விஷ் பில்லோவை உடைச்சிடறான். அவ்வளோதாங்க. அதை உடைச்ச அடுத்த செகண்டே வீட்டை நோக்கி போன நம்ம நிக்கி அப்படியே யூட்டன் போட்டு நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேச ஆரம்பிப்பாளா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நடா இந்த ஒன் விஷ் பில்லோ தான் ஒரு வேலை செய்தோ அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்தாலும் சாச்சா இதெல்லாம் சும்மா விளையாட்டாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏன்னாச்சு ஏன் வீட்டுக்கு போகாம திரும்ப வந்து இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நிக்கி கிட்ட பேச ஆரம்பிக்க. இல்ல நேற்று இந்த மாதிரி உன்னுடைய பூனை செத்து போச்சுன்னு சொன்னியே அதை கேட்டதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ வீட்டுக்கு போனா சோகமா இருப்பல என் வீட்டுக்கு வா கொஞ்ச நேரம் என் கூட இரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி நிக்கி வாண்டடா வந்து கூப்பிடுறா. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. நீ என்ன இந்த இரவு உன் வீட்டுக்கு கூப்பிடுறியா? இல்ல அது நல்லா இருக்காது தப்பாயிடும். வீட்டுல உன் அப்பா அம்மாலாம் இருப்பாங்களே நைட் டைம்ல ஒரு பையன் வீட்டுக்கு வந்தா தப்பாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ நல்ல போல மாதிரியே பேசிட்டு இருக்க. என் வீட்டுல எனக்குன்னு இருக்க ஒரே சொந்தம் என் அப்பா மட்டும்தான். அவரும் கேன்சர் பேஷண்ட். அவர் எங்க வீட்லயே இல்ல. அவருடைய நாட்கள் அவர் ஹாஸ்பிட்டல்ல எண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றா. ஒரு பக்கம் என் அப்பாவும் சீரியஸா இருக்காரு. இன்னொரு பக்கம் நீயும் பூனை எழுந்துட்டு அந்த வழியில இருக்க. சோ நம்ம ரெண்டு பேருமே பெயின்ல இருக்கோம். பேசாம நான் இந்த இரவு உன் வீட்டுல வந்து ஸ்டே பண்றேன் அப்படின்ற மாதிரி நிக்கி வாண்டடா நம்ம ஹீரோ கூட கார்ல ஏறி ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறா. நம்ம ஹீரோக்கா இது கனவா நிஜமா அவனுக்கு ஒன்னும் புரியல. ஏன்னா இந்த உலகத்திலே அவன் அதிகமா நேசிக்கக்கூடிய நிக்கி அன்னைக்கு நைட் அவளுடைய வீட்டுல அவன் கூட தங்க போறா. அதை நினைச்சு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறதா இல்ல ஒரு மாதிரி வியடா நடந்துக்கிறத பார்த்து வருத்தப்படுறதா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்ம ஹீரோ மாட்டிட்டு ஒரு மாதிரி திரு முழிக்கிறான். சரி ஓகே வந்துட்டா நீ என்னோட பெட்ரூமை யூஸ் பண்ணிக்கோ ஹாலில் படுத்துக்கிறேன் அப்படின்ற நம்ம ஹீரோ அவகிட்ட இருந்து கொஞ்சம் விலகி போக பார்க்கலாம். ஆனா நிக்கி விடுற மாதிரி கிடையாது. அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீ ஏன் வெளியில போய் படுக்கணும் என் கூட வந்து படு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. இவனுக்கா என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். சரி ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் அவ கூட போய் பெட் ஷேர் பண்றான். அப்படியே இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் இன்டிமசி கிரியேட் ஆகுது. திடீர்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிஸ் பண்ண போகும்போது பயங்கரமா கத்திக்கிட்டே கட்டில் விட்டேன்னு வந்து நின்னுறா. ஹீரோக்கு அங்க என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியல. ஒரு சமயம் நார்மலா பேசுறா. திடீர்னு பார்த்தா அன்னியன் மாதிரி வீரா நடந்துக்கிறா. இவளுக்குள்ள இந்த மாற்றம் எப்பத்துல இருந்து வந்திருக்குன்னா நம்ம ஹீரோ அந்த இரவு ஒன் விஷ் வில்லோவை எப்போ உடைச்சி இந்த உலகத்திலே நிக்கி பயங்கரமா நேசிக்கக்கூடிய ஒரே ஆள் நானா தான் இருக்கணும்ன்ற மாதிரி வேண்டிக்கிட்டு உடைச்சால அப்பத்துல இருந்தா இந்த ஒரு மாற்றம். ஒருவேளை அது உண்மைதானோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சான். அந்த இரவே நிக்கி நம்ம ஹீரோ மேல பயங்கர பைத்தியமா அவ ப்ரொபோஸ் பண்ணிரா. சரி ஏதோ ஒண்ணு நாம இந்த உலகத்திலேயே அதிகமா நேசிக்கக்கூடிய பொண்ணு நம்ம கூட இருக்கான்ற மாதிரி நம்ம ஹீரோ இந்த விஷயத்த வெளியிலேயே சொல்லாம கமுக்கமா அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள போயிடறான். கட் பண்ணா அடுத்த நாள் நிக்கியும் நம்ம ஹீரோவும் அவங்க வேலை பார்க்குற அந்த மியூசிக் ஸ்டோருக்கு தான் வராங்க. ரெண்டு பேரும் ஒன்னா உள்ள வரத அதே ஸ்டோர்ல வேலை பார்க்குற நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டான இயான் பார்த்துட்டு என்னடா நேற்று நைட் அவளை டிராப் பண்ண சொன்னா உன் வீட்டுக்கே கூட்டு போயிட்டியா ரெண்டு பேரும் ஒன்னா தங்கிருந்தீங்களா அப்போ உங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி அவன் கேள்வியா கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வியடா மாறதை மட்டும் மறைச்சிட்டு மற்றது எல்லாத்தையும் சொல்றான். எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த ஒன் விஷ் பில்லோ அதையும் தான் ஃப்ரெண்டு கிட்ட டோட்டலா மறைச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்போ நேற்று நைட்ல இருந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கான்றத அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிட்டே இருக்கும்போது பின்னாடியே நிக்கி நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. ஒரு மாதிரி நம்ம ஹீரோ மேல அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த அஃபெக்ஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் கூட நம்ம ஹீரோ விட்டு விலகாம கூடவே இருக்கா. இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் காலையில நம்ம ஹீரோ எந்திரிச்சு வெளில வரும்போது நடு வீட்டுல செத்து போன என்னுடைய பூனை சாண்டி இருக்குல்ல அந்த பூனையோட பாடியை தோண்டி எடுத்துட்டு வந்து அதை சுத்தி மெழுகுவத்தி ஏத்தி வச்சு செத்து போன நம்ம ஹீரோவுடைய பூனைக்கு அஞ்சலி செலுத்திருக்கா. ஏன் நீ இப்படிலாம் பண்ற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி கேட்கும்போது இல்ல இந்த வீட்லயே நீ ரொம்ப ஆசையா வளர்த்த அந்த பூனை செத்து போச்சுல அதுக்கான மரியாதை நம்ம செலுத்தணும்ல அப்படின்ற மாதிரி சம்பந்தம் இல்லாம பேசுறா. நம்ம ஹீரோக்கா என்னடா இவ நாளுக்கு நாள் ஒரு மாதிரி ரொம்ப மார்க்கமா போயிட்டு இருக்கா. இதெல்லாம் நல்லதுக்கா இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியாம ஒரு மாதிரி திரு முடிச்சுட்டு இருக்கான். அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் ஒன்னாதான் பெட்ல படுத்திருந்திருக்காங்க. திடீர்னு நடு ராத்திரி நம்ம ஹீரோ கண்மூச்சு பார்க்கும்போது பக்கத்துல படுத்திருந்தா நிக்கிய காணோம். இவன் எங்கடா போயிட்டான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்கும்போது தான் கார்னர் இருட்டுக்குள்ள இருந்து நிக்கியோட குரல் ஒரு மாதிரி அழுதுகிட்டே நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறனோ அந்த அளவுக்கு நீ என்ன நேசிக்கலையோன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறா. உடனே நம்ம ஹீரோவா ஏன் நிக்கி அப்பெல்லாம் யோசிக்கிற அப்பெல்லாம் எதுவும் கிடையாது நானும் உன்னை பயங்கரமா லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல அப்போ காலத்துக்கு என் கூட இருப்பில்ல என்னை விட்டு போக மாட்டல அப்படின்ற மாதிரி ஒரு சமயம் நார்மலா பேசினாலும் திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. இப்படியே அந்த இரவு போக கட் பண்ணா அடுத்த நாள் நிக்கியே நம்ம ஹீரோ கூப்பிட்டு ராத்திரி நான் உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன்ல அதுக்கு காரணம் என்ன தெரியுமா என்னுடைய போஸ்ட் ட்ராமா தான்.
என் லைஃப்ல அவ்வளோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நைட்டானா ஒரு மாதிரி சந்திரமுகியா மாறவ காலையில டப்புன்னு வேற மாதிரி பேசுறா. சரி ஓகே, இன்னைக்கு உனக்கு லீவ்ல நீ வீட்லயே இரு, நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்ப. அப்படியா சரி ஓகே, நான் உனக்காக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், மறக்காம சாப்பிட்டுரு அப்படின்னு மாதிரி லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புறா. அதே சமயம் நம்ம ஹீரோ விட்டு பிரிய முடியாம, டேய் நானும் கூட வந்துட்டா, என்னால உன்னை பிரிஞ்சு இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி திரும்பவும் பழையபடி ஒரு மாதிரி வியடா பேச, இங்க பாரு நிக்கி, உனக்கு இன்னைக்கு லீவு, நீ ஆல்ரெடி ஏதோ போஸ்ட் ட்ராமாலாம் சொல்ற, நீ கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடு, நான் உன்னை நைட் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து வேலைக்கு கிளம்பி போலாம் சொல்லிட்டு மெயின் டோர் கிட்ட வந்தா டோரே திறக்க முடியாத அளவுக்கு பிளாஸ்டர் போட்டு யாரோ ஒட்டி வச்சிருக்காங்க. இந்த வேலையும் நிக்கி தான் பண்ணிருக்கா. ஏன்னா அவளுக்கு நம்ம ஹீரோ விட்டு பிரிய மனசே கிடையாது. அந்த அளவுக்கு அவன் நம்ம ஹீரோ மேல பைத்தியமா இருக்கா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோக்கு அவளுடைய சீரியஸ்னஸ் புரியுது. இப்ப நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த டோரை பிரிச்சுட்டு வேலைக்கு கிளம்பி போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு ஸ்வீட் ஆர்ட் அப்படின்ற மாதிரி நிக்கி இந்த வீட்டோடைய கதவை திறந்துட்டு போற நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கா. அப்படியே அவன் நின்றுட்டு இருக்கும்போது அவ கண்ட்ரோலே மீறி நடு வீட்டில் சுச்சு போயிட்டு இருக்கா. இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கொட்டி கிடக்கு. ஹீரோ மேல பைத்தியமா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோனோட நிலைமை என்னாச்சு, இவங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்னால எத்தனை பேரோட உயிர் காவ வாங்கப்பட்டது, அந்த ஒன் விஷ் வில்லோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, பேய் பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய நிக்கி கிட்ட இருந்து நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆனானா, கடைசியில இதுல இருந்தாலும் நம்ம ஹீரோவும் ஹீரோனும் எப்படி வெளியே வந்தாங்கன்றத பயங்கரமான ட்விஸ்டோட கிளைமேக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ வேலை பார்க்குற மியூசிக்கல் ஸ்டோருக்கு தான் வந்திருக்கான். அங்கே வந்த இடத்துல அவனுடைய ஃப்ரெண்டான சாரா கூட உட்காந்துட்டு நிக்கியோட இந்த சேஞ்சஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் சாரா ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்கிறா. அது என்னன்னா, இந்த மாதிரி நிக்கி உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கா, அவங்க அப்பா கேன்சர் பேஷண்ட், அவர் சாவோட விளிம்பில் இருக்காரு, அவர் வீட்டில் கிடையாது ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் அவங்ககிட்ட சொல்லியிருக்கால, அது அத்தனையுமே போய், அது எதுவுமே உண்மை கிடையாது, அவள் உங்க கூட இருக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு பொய் சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சாரா சொல்ல, இங்கே இருந்தால் நம்ம ஹீரோக்கு நிக்கி இவன் மேலே எந்த அளவுக்கு பைத்தியமாக இருக்கான்ற அந்த சீரியஸ்னஸ் புரிய வருது. அதை நினைச்சுக்கிட்டே நிக்கி இவனுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருக்கால, அந்த பேக் பண்ண லஞ்சை ஓபன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். இவனுக்கு அந்த லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்த அந்த பாக்ஸ் மேல செத்து போன இவனுடைய பூனையை பத்தி நிக்கி ஏதோ எழுதி அனுப்பியிருக்கா. அப்பதான் நமக்கு ஹீரோக்கு புரிய வருது, இவனுக்கு சாப்பிட கொடுத்து அனுப்பியிருக்கிறது செத்து போன இவனுடைய பூனையான சாண்டியை தான் சமைச்சு கொடுத்துருக்கா. அவ்வளவுதான், மொத்தத்தையும் நம்ம ஹீரோ அப்படியே வாமிட் பண்ணிட்டு ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ரிட்டன் வீடு திரும்பினதும் நிக்கி கேட்கறதுக்காக வெறியோட வீட்டுக்கு வந்தா, வீட்டுல நிக்கி ஒரு மாதிரி அலங்கோலமா இருக்கா. ஹீரோ இல்லாம அவ ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிருக்கா. ஹீரோ கூட இல்லனாலே அவ தன்னை தானே பயங்கரமா வருத்திக்கிறா. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நம்ம ஹீரோ மேல பைத்தியமா இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒன் விஷ் பிலோ தான்றத நம்ம ஹீரோ நல்லாவே புரிஞ்சுக்கிறான். அன்னைக்கு நைட் பாய்ஸ் நைட், என் வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டி இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம நிக்கி கிட்ட சொல்ல, அவ்வளோதாங்க. இதை கேட்டதுமே நிக்கி பயங்கர டென்ஷன் ஆகி பேய் பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவாளா, என்னை விட்டு நீ எப்படி தனியா போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வெறி கொண்டு கத்த, சரி நீ என் கூட பார்ட்டிக்கு வா அப்படின்ற மாதிரி நிக்கியவும் கூட்டிட்டு அந்த பார்ட்டிக்கு போறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெட் டுகெதர் ஜாலியா பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த கேம்ல அவங்களுக்கு என்ன பிளாக் வருதோ அதை அப்படியே செய்யணும். நம்ம ஹீரோக்கு வந்திருக்கக்கூடிய பிளாக் என்னன்னா, அவனுக்கு லெஃப்ட்ல யார் இருக்காங்களோ அவங்களை கிஸ் பண்ணணும். ஹீரோக்கு லெஃப்ட் சைடில் யார் இருக்கான்னு பார்த்தா இவங்க கடையில் ஒன்றா வேலை பார்க்குற சாரா, அவள் தான் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ அந்த கேம் படி சாராவை தான் கிஸ் பண்ணோம். அவ்வளோதாங்க. ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்க நிக்கி அதை பார்த்ததும் ஒரு மாதிரி வியர்டா லுக் விட்டுட்டு நேராக இப்போ சாராவுடைய பின்பக்கம் போய் நின்றுட்டு சாரா உட்காந்துட்டு இருக்க அந்த சேரை மட்டும் அப்படியே பின்னாடி இழுத்துட்டு அவ இருந்த லெஃப்ட் சைடில் நம்ம நிக்கி போய் நின்னுகிறா. நீ என்ன தான் கிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க, சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ஏன் இவ இந்த அளவுக்கு ஹீரோ மேலே பைத்தியமான இருக்கா, இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும் அவளுக்குள்ள என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ எதுவும் பேசாமல் அமைதியாக அவளுக்கு கிஸ் கொடுத்தான். அதுக்கப்புறமும் அவ அங்க இருக்கவங்க எல்லாரையும் பயன்படுத்துற விதமா நம்ம ஹீரோ மேல அவ எந்த அளவுக்கு பைத்தியமா இருக்கான்றத வெளிப்படுத்துற விதமா தன்னை தானே மூஞ்சில எடுத்து அடிச்சுக்கிட்டு ரொம்ப மோசமா நடந்துக்கிறா. எல்லாரும் பயந்துறாங்க. அந்த இரவு நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துறான். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒன் விஷ் வில்லோ. அதாவது சரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒன் விஷ் வில்லோ பேக்கெட் எடுத்து பார்க்குறான். அதுக்கு பின்னாடி ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய விஷை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, காலில் இருக்க அந்த நபரா, என்ன சார் நாங்கள் தான் தெளிவாக ஒரு வார்னிங் கொடுத்துருந்தோமே, ஒரு முறை தான் நீங்கள் விஷ் பண்ண முடியும், அப்படி விஷ் பண்ணிட்டீங்கன்னா அது கேன்சல்லாம் பண்ண முடியாது. சரி என்னுடைய வேண்டுதலை மொத்தமாக நிறுத்தணும், அதுக்கு என்னதான் வழி அப்படின்ற நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு காலில் இருக்க அந்த நபரா, ஆமா அப்படி என்னதான் விஷ் பண்ண நீ அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்திலே என்னதான் மற்றவங்க எல்லாரையும் விட அதிகமாக நேசிக்கணும், என் மேலே தான் பைத்தியமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிட்டேன். ஆடா பாவி, இப்படி ஒரு வேண்டுதலாக வைப்பாங்க. இந்த விஷயம் ஸ்டாப் ஆகணும்னா அதுக்கு ஒரே வழி, ஒன்று நீ சாவணும் இல்லை அவ சாவணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, பேக்ரவுண்ட்ல நிக்கியோட கதறல் சத்தம். அவ்வளோதான், நம்ம ஹீரோ அப்படியே அந்த ஃபோன் காலை கட் பண்ணிட்டு திரும்பவும் வீட்டுக்கே போயிடறான். அந்த இரவு நம்ம ஹீரோ நிக்கி கூட பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது, நானா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு வசமாக மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அதீத பயத்தில் இருக்கும்போது அந்த இரவு சாரா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ், ஹே நான் உனக்காக பார்க்கில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ மட்டும் தனியா வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி அவன் மெசேஜ் பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோவும் நைஸா நிக்கிக்கே தெரியாம சாராவை போய் மீட் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவன் எந்திரிச்சு போகும்போதே அந்த சத்தத்தை கேட்டு நிக்கி முழிச்சுக்கிறான்னு பார்த்தா அதுதான் இல்லை, நிக்கிக்குள்ள இருக்கக்கூடிய அவளுடைய ஒரிஜினல் வெர்ஷன்
அந்த வாய்ஸ் கேக்குது. ஹே பியர், நான் நிக்கி பேசுறேன், சத்தம் போடாத, அவ எந்திரிச்சிருவா, அவ எந்திரிச்சிட்டானா அவ்வளவுதான், என்னால என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாது, தயவு செஞ்சு என்னை கொண்டுட்டு போயிடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிருவாளா. இங்க தான் நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அவளுக்குள்ள இருக்கக்கூடிய அவளுடைய ஒரிஜினல் வெர்ஷனால அவளை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஹீரோ போட்ட அந்த விஷனால டோட்டலா அதுக்கு கட்டுப்பட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா. அதை அவளாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கப்புறம் அந்த இரவு நம்ம ஹீரோ பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க சாரா கிட்ட பேச வந்துடுறான். சாராவா ஆரம்பத்துல நிக்கியோட சேஞ்சஸ் பத்தி பேசிட்டு இருக்கும் போதே அவளுக்கும் நம்ம ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத அங்க வெளிப்படுத்துற விதமா நம்ம ஹீரோ கிட்ட இந்த சாரா கிஸ் பண்ண வரா. அப்ப டப்புன்னு பாத்தீங்கன்னா அவ தலையில ஒரு பெரிய கல் எடுத்துட்டு வந்து நம்ம நிக்கி ஒரே போடு. அவ்வளவுதாங்க, சாராவுடைய கதை முடிஞ்சு. கண்ணு முன்னாடி சாராவை அடிச்சு கொண்ட பார்த்த அந்த ஷாக்ல நம்ம ஹீரோவா பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கான். ஹே நிக்கி, என்ன பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவ எப்படி உன்னை கிஸ் பண்ண வரலாம், இந்த உலகத்திலே உன்னை நேசிக்கக்கூடிய ஒரே ஆள்னா அதை நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி கத்துன்னு கத்திட்டு அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்தே சாராவோடைய பாடியை கொண்டு போயிட்டு மறைச்சு வைக்கிறாங்க. சரி, நான் வர வரைக்கும் நீ வீட்லயே இரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நிக்கியை வீட்டில் விட்டுட்டு இது இப்படியே போச்சுன்னா சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ஒன் விஷ் பில்லோ எந்த கடையில் வாங்கினானோ அதே கடைக்கு தான் போயிருக்கான். அந்த கடையில அந்த இரவு இருந்த பொண்ணு காணோம், வேற யாரும் இருக்காரு. இன்னைக்கு இவன் அந்த ஒன் பீஸ் விலோ வாங்க வரும்போது நிறைய இருந்திருக்கும், இப்ப பார்த்தா 2 தான் இருக்கு. இந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு, ஏங்க இப்படி ஒரு பொருளை அந்த கடையில விற்பீங்க, இதனால நான் எவ்வளவு விளைவுகள் நான் சந்திச்சுட்டு இருக்கேன் தெரியுமா, இது என் லைஃப்ல ரியலா நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் ஏன் அந்த கடையில விற்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த கடைக்காரங்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு மிச்சம் இருக்க அந்த 2 ஒன் பீஸ் விலோவையும் வாங்கிட்டு உடனடியா இப்போ இவன் நிக்கிய சரி பண்ணி ஆகணும், இல்லைனா இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைலாம் இவன் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால நம்ம ஹீரோ நேரா இப்போ அவன் நம்பக்கூடிய அவனோட ஃப்ரெண்டான யான் வீட்டுக்கு தான் போயிருக்கான். அங்கே போனதும் ஆரம்பத்துலேருந்து நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாம அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, டேய் இதெல்லாம் நபர் மாதிரியாடா இருக்கு, இந்த ஒன் ஃபிஷ் பில்லோவேன்றதே ஒரு மித் கேம், இதை ஒரு உடச்சாராம் ஆப்பத்துல இருந்தா நிக்கி பின்னாடியே சுத்திட்டு இருக்கலாம், ஏன்டா ராத்திரில வந்து ராவடி பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவன் ஹீரோ சொல்றது எதுவுமே நம்பாம நக்கல் பண்ணி பேச நம்ம ஹீரோவா, டேய் தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புடா, அவ என் மேலதான் பைத்தியமா இருக்கணும்ன்ற மாதிரி நான் ஒரு வேண்டுதலை வச்சு இந்த கிளைய உடைச்சேன், அப்படி ஒரு விஷயம் நான் பண்ணன்றதே இல்லாதபடி நீ ஒரு விஷ் பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த ஒன் விஷ் பில்லோவை கொடுக்குறான். அப்பதான் இது எதுவும் நடக்காதுன்ற மாதிரி நம்ம ஹீரோட நம்பிக்கை. சரி கூடு, நான் முதல்ல டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒன் விஷ் பில்லோவை வாங்கி நம்ம ஹீரோ கேட்ட விஷயம் தான் அவன் ஃப்ரெண்டு பண்ணுவான்னு பார்த்தா அவன் ட்விஸ்ட் கொடுக்குற விதமா எனக்கு இப்போ ஒரு 1 பில்லியன் பணம் வேணும் அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணி அந்த ஒன் விஷ் பில்லோவை உடைக்க அவ்வளவுதாங்க கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்ட ஆரம்பிச்சிருவான். அப்படியே இப்போ அந்த யான்ற ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோவை ஷாக்கோட பார்க்க, ஆடா பாவி ஒரு விஷயம் வேஸ்ட் பண்ணிட்டேடான்ற மாதிரி நம்ம ஹீரோ வெறியோட அங்கிருந்து கிளம்பி திரும்ப வீட்டுக்கு ஓடி வந்துறான். அப்படி வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள நம்ம நிக்கி ஒரு மாதிரி கொடூரமா மாதிரி இருக்கா. இவ அடிச்சு கொண்ட சாராவுடைய ட்ரெஸ் எடுத்து இவ போட்டுக்கிட்டு அதே வீட்டுல சாராவுடைய பாடியை ஒரு ஓரமா போட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கன் பாயிண்ட்ல மிரட்டுறா, உன் வாழ்நாள் முழுக்க என் கூட தான் இருக்கணும், என்னை விட்டு நீ பிரியவோ இல்ல வேற யாரு கூடயாச்சும் கனெக்ட் ஆகணும்னு நினைச்ச அவனை உன்னையும் கொண்டுருவேன், என்னையும் சேர்த்து ஷூட் பண்ணி கொண்டுப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டிட்டு இருக்க. ஹீரோ உச்சகட்ட பயத்துல அவகிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க. அதே டைமிங்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஏன் இருக்கான அவன் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து, ஏய் மச்சான் நீ சொல்றது உண்மைதான், கூரையை பிச்சுட்டு கொட்டின அந்த பணத்தை இப்பதான் என்ட்டு வந்தேன், அதுல நான் கேட்டபடியே 1 பில்லியன் ₹1 குறையாம கொட்டிருக்கு, இப்போ நான் அவனை நம்புறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு உள்ள வரும்போது தப்புன்னு அவனை நிக்கி ஷூட் பண்றா. எஸ், இவங்களுக்குள்ள யார் வந்தாலும் இவ கொல்ற லெவலுக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டா போயிட்டா. அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு நம்ம ஹீரோ ரெஸ்ட் ரூமுக்கு வந்துடுறான். அப்படி ரெஸ்ட் ரூமுக்கு வந்ததும் இதுக்கு மேல நாம உயிரோட இருந்தா இவன் நம்ம பேர்ல எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சிருவா, இதுக்கு இங்கேயே புல் ஸ்டாப் வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முதல்ல கன்னால தானே ஷூட் பண்ணிக்க பாக்குறான். ஆனா அவனால முடியல. அப்போதான் அவனுக்கு அவனுடைய ரெஸ்ட் ரூம்ல ஆக்சிடோனுன்ற அந்த மெடிசன் இருக்கிறத பார்க்குறான். ஆரம்பத்தில் இவன் வீட்டில் இவன் வளர்த்த பூனையும் இந்த மெடிசனை சாப்பிட்டு தான் செத்து போயிருக்கும். சரி நாமளும் இந்த மெடிசனை மொத்தமாக வாயில போட்டுட்டு செத்துலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ டப்பால இருக்க மொத்த டேப்லெட் எடுத்து அவன் வாய்க்குள்ள போட்டுக்கிட்டு சாகலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு மனசு மாறி அவன் முழுங்கின டேப்லெட் எல்லாம் வாமிட் பண்ணி எடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கான். டப்புனு அவன் வாமிட் பண்றதை ஸ்டாப் பண்றான். இங்க தாங்க பழத்திலே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். நம்ம ஹீரோ இந்த ஆக்கல்ட் ஷாப்லேருந்து கடைசியாக 2 இருந்த அந்த ஒன் விஷ் பில்லை வாங்கிட்டு வந்தால அதில் 1 பில்லியன் வேணும்னு அவன் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணிட்டான். மிச்சம் இருந்ததை எடுத்துட்டு வந்து இவன் மேலே அதீத அப்சஷனோட இருக்கக்கூடிய நிக்கியை வச்சே ரிவர்ஸ் பண்ணலாம் தான் எடுத்துட்டு வந்திருப்பான். ஆனால் அதையும் நிக்கி மறுத்திருப்பா. இப்போ இவன் ரெஸ்ட் ரூமுக்குள்ள சூசைட் பண்ணுறதுக்காக டேப்லெட் எல்லாம் போட்டுக்கிட்டு மனசு மாறி அந்த டேப்லெட் எல்லாம் வாமிட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம ஹீரோ ட்ரை பண்ணும்போது டப்புன்னு அவன் வாமிட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு மாதிரி இவன் இப்போ நிக்கி மேலே அப்சஸ்ட் ஆன மாதிரி அந்த ரெஸ்ட் ரூமை விட்டு வெளில வரான். அதுக்கு காரணம் மிச்சம் இருந்த அந்த கடைசி ஒன் விஷ் பில்லோவை நிக்கி யூஸ் பண்ணியிருப்பா. அவ இந்த முறை இவ எப்படி ஹீரோ மேல அதீத அப்சஷனோட காதலோட இருக்காளோ அதே அளவுக்கு அவனும் இந்த உலகத்திலே தன்னை விட்டா அவன் வேற யாரையுமே அவன் நினைச்சு கூட பார்க்க கூடாது, அந்த அளவுக்கு அவன் ஏன் மேல அப்சஸ்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயோட தான் நிக்கி அதை பிரேக் பண்ணியிருப்பா. அவ்வளோதான். அதோடைய விளைவா நம்ம ஹீரோ அவனுடைய சூசைடல் தாட்ல இருந்து வெளியே வந்தவன் அதையும் டோட்டலா மறந்துட்டு நிக்கி எப்படி ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி நம்ம ஹீரோ மேல பைத்தியமா இருக்காளோ அதே அளவுக்கு நம்ம ஹீரோவும் நிக்கி நோக்கி வரான். நிக்கி கிட்ட வந்து கிஸ் பண்ணும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் சூசைட் பண்ணிக்கணும்னு முழுகின அந்த மாத்திரெல்லாம் வேலை செஞ்சு அப்படியே நொரதள்ளி நிக்கி மடியிலே அவன் உயிரிழக்கிறான்.
அவ்வளவுதான் தான் கண்ணு முன்னாடி இந்த உலகத்திலே தான் அதிகமா நேசிக்கக்கூடிய ஒரு ஆள் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு அவன் மேல அப்சஸ்டா இருக்கக்கூடிய நிக்கி தன்னை தானே ஷூட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கன் எடுத்து ஷூட் பண்ணிக்க போறா. அப்ப டப்புன்னு அவன் மேல நம்ம ஹீரோ போட்டிருந்த அந்த விஷ் அது கேன்சல் ஆகி அவ இப்ப நார்மல் ஆயிட்டா. இதான் முன்னாடியே அந்த கஸ்டமர் கேர்ல இருக்கவன் சொல்லியிருப்பான், இந்த விஷ் கேன்சல் ஆகணும்னா ஒன்னு நீ சாகணும் இல்ல அவ சாகணும். சோ நம்ம ஹீரோ இங்க செத்ததுமே இந்த உலகத்திலே இவன் மேலதான் அவ பைத்தியமா இருக்கணும்னு இவன் வேண்டின அந்த வேண்டுதல் மொத்தமா கேன்சல் ஆகி ஹீரோ இன்னைக்கு நார்மல் ஆயிட்டா. ஆனால் அவன் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் தான் அவளை சுற்றி எவ்வளோ கோரமான விஷயங்கள் நடந்திருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி கத்த இங்கே முடிக்கிறாங்க படத்தை. என்ன மக்களே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளான ஒன்லைனை வச்சு இந்த டீம் எப்படி மிரட்டியிருக்காங்க பாருங்க. கிளைமேக்ஸில் சின்ன சின்ன ட்விஸ்ட் வச்சு மிரள வச்சிட்டாங்களே. இந்த அப்சஸ்ன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பை பாய்.